விஸ்வாசம் படத்தின் டைட்டில் அறிவித்து பல மாதம் ஆகிவிட்டது. இன்னும் படப்பிடிப்பு தொடங்கவில்லையா என்று ரசிகர்கள் ஏக்கத்தில் உள்ளனர். ஆனால் படக்குழு அதிகாரப்பூர்வமாக ஏதும் சொல்லாமல் படப்பிடிப்பை துவங்கிவிட்டார்களாம். வட சென்னையில் நடப்பது போல் கதை என கூறப்படுகின்றது. ஏனெனில் நார்த் மெட்ராஸ் செட் விஸ்வாசம் படத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது. இப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கின்றார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வந்தாலும் மேலும் ஒரு ஹீரோயின் படத்தில் இருப்பதாக தெரிகின்றது. அஜித் என்றாலே அவருடன் பணிபுரிந்தவர்கள் மிகவும் ஸ்பெஷலாக பேசுவர். அதிலும் அங்கத்தா படத்தில் அவருடன் நடித்தவர்கள் அனைவருமே நிறைய அவரை பற்றி பேசியுள்ளனர். அண்மையில் சிவா கலகலப்பு 2 படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்பொழுது அஜித் சமையல் பற்றி கேட்டபொழுது, பிரியாணி மட்டும் இல்லை, நாம் என்ன கேட்கிறோமோ அதை அஜித் அவர்கள் சமைத்து தருவார். சமைத்தோம் கொடுத்தோம் என்றில்லாமல் மிகவும் அன்போடு சமைத்து கொடுப்பார். அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் என்று பேசியுள்ளார். அஜித் எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவர். ஆனால் இவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு வகை அரசியல் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் அரசியலில் அஜித் பெயர் எப்பொழுதும் அடிபடும். சமீபத்தில் பிரபல ஜோதிடர் அசோக்ஜி என்பவர் அஜித்தின் ரசிகர்கள் தான் இருப்பதிலேயே மிகவும் வலுவானவர்கள். அதனால் அடுத்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கும் சக்தி அஜித்திற்கு பெரும்பங்கும் உண்டு. கண்டிப்பாக இது நடக்கும், பாருங்கள் என்று அவர் கூறியுள்ளார். அஜித் எப்பொழுதும் தன் படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருபவர். அதை தாண்டி அவர் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்கும் கருத்து கூறுபவர் இல்லை. இந்நிலையில் அஜித் நெகட்டிவ் விமர்சனங்கள், ட்ரோல் இது குறித்து சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சினிமா விமர்சகரிடம் பேசியுள்ளார். இதில் நாம் நம் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும், அதற்கான பலன் நம் உழைப்பிற்கு தகுந்தாற் போல் கிடைக்கும், மற்றபடி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு நாம் செவிசாய்க்க கூடாது என கூறியுள்ளாராம். விஜய் சேதுபதியுடன் ரொம்ப சுமார் மூஞ்சி குமாராக நடித்து கலக்கியவர் டேனியல். அதைத் தொடர்ந்து ரங்கூனில் வில்லனாகவும் மிரட்டினார். இவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே தல அஜித்துடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாம். ஆம், பரமசிவன் படத்தில் ஒரு காட்சியில் போலீஸ் கைதி உடையுடன் ஓடி வருவது போல் ஒரு காட்சியாம். அதில் இவரும் ஓடி வந்தது மட்டுமில்லாமல் அஜித்தின் அருகில் இருப்பது போலவும் ஒரு சில காட்சிகள் எடுத்துள்ளார்களாம். அதைத் தொடர்ந்து பொல்லாதவன் படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததாம். பிறகு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா தான் டேனிக்கு செம திருப்பு முனையாக அமைந்துள்ளது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.